வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை. இந்த மாதிரி 3 லேயர் வீடியோ எடிட்டிங்கு இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக எடிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஷாட் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்கிற இந்த வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிற blank அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற இந்த க்ரீன் கலர் டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போது இதில் கேன்வாஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு இது 9:16 அப்படின்றதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இந்த மெனுலேருந்து டியூரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எவ்வளோ டைம் டியூரேஷனில் இந்த வீடியோவை செட் பண்ணிக்க போகிறோமோ அந்த டைம் டியூரேஷனை கொடுத்துக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 செகண்ட் அப்படின்றது கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு 10 அப்படின்றத டைப் பண்ணிக்கிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கலாம். நீங்கள் 30 செகண்ட் வேணும் அப்படின்னா 30 செகண்ட் அதாவது 60 செகண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டைமையும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த இன்ஷாட் லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ இன்ஷாட் ஆப்போட லோகோ நமக்கு ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த மெனு ஆப்ஷன்லேருந்து PIP அப்படின்ற இந்த டூலை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ ஃபோட்டோ அப்படின்ற 2 ஆப்ஷனில் நம்ம ஃபோட்டோ ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைல் கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே நமக்கு வியூ ஆகும். நம்ம வீடியோவோட சென்டரில் எந்த ஃபோட்டோவை செட் பண்ண போகிறோமோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்கொயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபோட்டோவை ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸில் செட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோன்னா இந்த மாஸ்க் அப்படின்ற இந்த டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை செகண்ட் ஒன்னாக இருக்கிற இந்த ரெக்டாங்குலர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோ மேலே இந்த மாஸ்க் டூல் செட் ஆகியிருக்கும். இந்த டூலை கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணோன்னா இதோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக இந்த டூலை மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற இந்த ஸ்கொயர் மாதிரியான ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த டூலை நான் கீழே ட்ராக் பண்ணும்போது இந்த மாதிரி கார்னரில் லைட்டாக நமக்கு மாறும். இதுவே நம்ம மேலே எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல பிளாக்காக நமக்கு செட் ஆகியிருக்கும். ஸோ நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி லெவலை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ மூவ் பண்ணி கரெக்டாக சென்டரில் செட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இந்த PIP ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ ஆப்ஷன் போய்க்கலாம். நம்ம செகண்டாக சூஸ் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். எகெயின் இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோவை ஸ்க்ரீனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் மாஸ்க் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்னாக இருக்கிற மாஸ்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவோட எந்த பார்ட் மட்டும் நமக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ கரெக்டாக அந்த பார்ட் வரைக்கும் இந்த மாஸ்க் டூலை ட்ராக் பண்ணி நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற இந்த ஸ்கொயர் மாதிரியான ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அப்படியே நம்ம கீழே கொஞ்சம் ட்ராக் பண்ணும்போது இந்த கார்னர் எல்லாமே நமக்கு லைட்டாக நமக்கு மாறும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை மூவ் பண்ணி கரெக்டாக இந்த டாப்பில் நம்ம செட் ஆகுற மாதிரி இந்த ஃபோட்டோவை செட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் PIP ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ ஆப்ஷன் போயிட்டு நம்ம தேர்ட் ஒன்னாக செலக்ட் பண்ண போகிற அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த ஸ்கொயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோவை ஸ்க்ரீனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மாஸ்க் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்னாக இருக்கிற மாஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் நமக்கு ஃபோட்டோவில் எந்த பார்ட் மட்டும் தேவையோ அந்த பார்ட்டுக்கிட்டே கரெக்டாக அந்த மாஸ்க் டூலை ட்ராக் பண்ணி இதோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். திரும்பவும் இந்த ஸ்கொயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணும்போது இதோட கார்னர் எல்லாமே நமக்கு லைட்டராக மாறும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இந்த ஃபோட்டோவை நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 ஃபோட்டோவுமே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த PIP ஆப்ஷனை திரும்பவும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதோட கார்னரில் செட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வீடியோ எண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெண்டாவதாக செட் பண்ண ஃபோட்டோவோட கார்னரில் இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோ எண்டை சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஃபோட்டோக்கும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ எண்டு வரைக்கும் நமக்கு ஃபோட்டோ செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ மேலே இருக்கிற இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஃப்ரேம் ரேட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை நம்ம 30ல் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ சேவ் ஆனதுக்கப்புறமா கிரியேட் நியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். வீடியோ இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கீழே இருக்கிற இந்த இன்ஷாட் லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இன்ஷாட் லோகோவை ஃபஸ்ட் நாம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ண ஃபோட்டோ மட்டும் தான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகுது. அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் அடுத்தடுத்து தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் டைம் லைனை மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 2 செகண்ட் மூவ் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த சின்ன பார்ட்டை ஃப்ரண்ட் பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணும்போது எல்லா ஃபோட்டோஸுமே ஒரே நேரத்தில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது.
நெக்ஸ்ட் நம்ம டைம் லைனை வீடியோட ஃப்ரண்ட்டில் செட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை திரும்பவும் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா மிடில் கேம் ஷேக் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேமரா ஷேக் ஆகுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த வேல்யூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த க்ரீன் கலர் அப்படியே நம்ம ட்ராக் பண்ணும்போது கம்மியாக நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேக் ஆகிற எஃபெக்ட் வந்து நமக்கு ஸ்லோவாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு குறைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி இந்த வேல்யூவை செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கேம் ஷேக் அப்படின்ற இந்த ஆப்ஷனோட டைம் லைனோட எண்டில் நம்ம செட் பண்ணிக்கிட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோ எண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்துக்கும்போது இந்த கேமராவோட ஷேக்கிங் எஃபெக்ட் வீடியோ ஃபுல்லாகவே நமக்கு செட் ஆகியிருக்கும். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த பிஐபி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மேலே இருக்கிற மெட்டீரியல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் டிஃபால்ட்டாக இன்ஷாட் ஆப்பில் இருக்கும். இதில் இந்த அட்மாஸ்ஃபியர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா இதில் இந்த ஸ்னோ எஃபெக்ட் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்னோஃபால் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இல்லை. ஸோ இந்த ஸ்னோஃபால் எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஸ்பீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ரெடியூஸ் பண்ணி இதை ஒரு 50% செட் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ இருக்கு இல்லையா, அதோட டைம் லைனில் கிளிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து வீடியோ எந்த அளவுக்கு நமக்கு முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம டைம் லைனை செட் பண்ணிக்கிட்டு ஸ்னோ எஃபெக்ட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த பார்ட்டை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம ஆடியோவை செட் பண்ணிக்கிறதுக்கு ஆடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் மை மியூசிக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா ஆடியோஸுமே நமக்கு ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நம்ம எந்த சாங்கை இந்த இடத்துல செட் பண்ணிக்க போகிறோமோ ஜஸ்ட் அந்த சாங்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த யூஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துடலாம். இப்போ மியூசிக்கோட எண்டில் நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து நம்ம வீடியோ எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கரெக்டாக டைம் லைனை செட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த மியூசிக் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மியூசிக்கை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலி எல்லா எடிட்டிங்கையும் நம்ம முடிச்சதுக்கப்புறமா மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். திரும்பவும் இந்த ஃப்ரேம் ரேட் அப்படின்றத 30ல் செட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ நம்மளோட மொபைல் கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூடியூப் ரிலேட்டட் டவுட்ஸ் அண்டு இது பற்றின வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.